அனிதாவின் மரணத்தை தொடர்ந்து நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு கோரி வள்ளூர் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கல்வி உரிமை போராளி அனிதா கனவை நிறைவேற்ற நீட் தேர்வை விரட்டி அடிக்க உறுதி ஏற்போம் நாம் தமிழர் உறுதி ஏற்போம் கண்டிக்கின்றோம் தமிழக மாணவர்கள் மருத்துவ கனவை தூக்கில் ஏற்றிய ஆளும் மத்திய அரசு. அனிதாவின் மரணத்தை தொடர்ந்து நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு கோரி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து செய்தியாளர் ஸ்ரீதரிடம் பேசலாம். ஸ்ரீதர், பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்தெந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? கார்த்திகேயன், தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் நேரடியான காட்சி என்பது தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் காமராஜர் சதுக்கம் அருகே போராட்டத்தில் ஈடுபடுவார்கள், மறியலில் ஈடுபடுவார்கள். நீட் தேர்வில் விலக்களிக்காத மத்திய அரசை கண்டித்து குறிப்பாக மோடியின் படம் கீழ்த்தெறியப்பட்டது. அதனை எதிர்த்துதான் தற்போது போராட்டம், மத்திய அரசை எதிர்த்துதான் தற்போது போராட்டம் என்பது உருவபொம்மையும் தற்போது எரிக்கப்படுகிறது. அதுதான் தற்போது நீங்க நேரடியாக பார்த்துக் கொண்டீர்கள். இதேபோல் நகரத்தில் பல இடங்களில் போராட்டம் என்பது நீட் தேர்வுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் அனிதாவுக்கு ஆதரவாகும். குறிப்பாக அனிதா நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் முடியாமல் உயிரிழந்தார். ஆனால் அவர் 12ஆம் வகுப்பில் 1176 மதிப்பெண் பெற்று கூட அவரால் மருத்துவர் கனவு என்பது கனவாக போய்விட்டது. இதை கண்டித்துதான் தற்போது போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கார்த்திகேயன், இந்த மாதிரியான போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள்ல மாணவர்களின் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? இதுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது. பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த போராட்டத்திற்கு முன் கையில் எடுத்தாலும் மாணவர்கள் தான் இதில் அதிகமாக கலந்து கொண்டுள்ளார்கள் என்று சொல்லலாம். ஆனால் பல இடங்களில் போராட்டம் என்பது தனித்தாக நடத்தால் கூட்டமாக பெரிய இடங்கள் இல்லை. பல இடங்களில் குறிப்பாக சற்று முன்பு திராவிட விடுதலை கழகம் போராட்டம் நடத்தினார்கள். தற்போது தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள். கார்த்திகேயன், என்ன மாதிரியான கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க? கார்த்திகேயன், குறிப்பாக இந்த அனிதா என்பவர் 1176 மதிப்பெண் பெற்று கூட மருத்துவரை கனவாக போய்விட்டது. நீட் தேர்வு தான் இதற்கு முக்கிய காரணம். நீட் தேர்வு கொண்டு வந்தது மத்திய அரசை கண்டித்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. மாணவர்கள் 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே அவர்கள் ஒரு கனவோடு தான் படிக்கிறார்கள். 2 வருட கனவை ஒரே வினாடியில் நீட் தேர்வு என்ற போர்வையில் அழித்து விட்டார்கள் என்ற கோரிக்கை வைத்துதான் தற்போது போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதைதான் தற்போது மத்திய அரசுக்கு இதுதான் காரணம். மத்திய அரசு இதில் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை, அதுக்கு மாநில அரசு அழுத்தம் தரவில்லை ஒரு கோரிக்கை வைத்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கார்த்திகேயன், ஸ்ரீதர், இணைப்பிலேயே நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னையில் நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈடுபட்டார்கள். இதனையடுத்து காவல்துறை தரப்பில் அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மீண்டும் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவி அனிதாவின் மரணத்தை தொடர்ந்து தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து நிரந்தரமாக விலக்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் பல்வேறு அமைப்புகள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.